அந்த ஹைனாவையும் புலி அடிச்சு திங்குது. ஸோ அங்கேருந்து பார்த்துட்டு இவன் அங்கேருந்து தப்பிக்க பார்க்குறான். ஆனால் புலி வந்துட்டு இவனை விடுற மாதிரியே தெரியல. இவன் பின்னாடியே துரத்தி வந்துகிட்டு இருக்கு. அவன் அந்த மேட்டு மேலே அதால ஏற முடியல. ஸோ அந்த கேப்பை பயன்படுத்தி இவன் கீழே குதிச்சு இவன் செஞ்ச போட்டில் சேஃபாக போய் உட்காந்துக்கிறான். புலிக்கு ஹைனாவும் ஜிராஃபும் சாப்பாடுக்கு இருக்கு. ஆனால் இவனுக்கு சாப்பாடுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அப்படியே திரும்ப போட்டுக்கு வந்து பார்க்குறான். உள்ள பிஸ்கட்டும் கொஞ்சம் ஜூஸ் இருக்கு. ஸோ அதை எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறான். பார்த்துக்கிட்டு இருப்பானா அப்பன்னு பார்த்துட்டு அந்த புலி திரும்ப இவனை கடிக்க வருது. இந்த பக்கமும் வந்துருது. அப்போ என்ன பண்ணுறான், இவன் மேலே ஒரு எலி ஏறும். ஸோ அந்த எலியை தூக்கி அந்த புலி மேலே போட்டுட்டு இவன் அங்கிட்டு இருந்து தப்பிக்கிறான். அங்கே மழை பெய்யுது. ஸோ அந்த தண்ணியும் பிடிச்சி வச்சுக்கிட்டு அதையும் அப்பப்போ குடிக்கிறான். அப்படியே அந்த புலிக்கும் கொஞ்சம் தண்ணி கொடுக்குறான். அப்போ மீன் பிடிக்க எவ்வளோதான் ட்ரை பண்ணுறான். ஏன்னா சாப்பாடுக்கு எதுவுமே இல்லை, மழை புயல்னு அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ சாப்பாடுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு மீன் பிடிக்கலான்னு பார்க்கையில மீன் எதுவும் சிக்க மாட்டேங்குது. அப்போ புலி அந்த மீனெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குமா, படக்குன்னு தண்ணிக்குள்ளே குதிச்சிருது. அதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் மீன் பிடிக்க. ஆனால் அது முடியாது. இதை பார்த்தா நம்ம சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படின்னு பார்த்துட்டு இவனை நோக்கி அந்த புலி வருமா, இவன் விறுவிறுன்னு சொல்லிட்டு போட்ல ஏறி உட்காந்துக்குவான். அதனால போட்ல ஏற முடியாது. அதை பார்த்துக்கிட்டே இருந்தவன் இதான் டைம்டா அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளலான்னு பார்த்தாலும் இவனோட மனதாபிமானம் அதை விட மாட்டேங்குது. அது மேலே ஏறதுக்கு இவனே உதவி பண்றான். ஒரு மீனையும் கஷ்டப்பட்டு பிடிச்சி அதை இவன் கையாலே கொள்றான். அது படக்குன்னு அப்படியே கலர் மாறுமா, அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப கஷ்டப்படுறான், நம்மளே கொண்டுட்டோமேன்னு சொல்லிட்டு.